வணக்கம். நடந்து முடிந்த தேர்தலை பற்றியோ, வெற்றி பெற்றவர்களை பற்றியோ, அல்லது தோல்வி அடைந்தவர்களை பற்றியோ பெருசா நான் எந்த கருத்தும் சொல்லல. ஏன்னா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி மக்கள் ஒரு புதிய கட்சியை, ஒரு நடிகரை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மாற்றத்தை பெரிய மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்களும் சிலாகித்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய மாற்றம் எல்லாம் கிடையாது. தாவேகா மாற்றத்துக்கான கட்சியும் இல்ல. தாவேகா எல்லா கட்சியும் மாதிரியும் மற்றும் ஒரு கட்சி அப்படிதான். அந்த மற்றும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். மற்றபடி வேற எந்த செய்தியும் இதுல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா நமக்கு திராவிட கட்சிகளை வீழ்த்தணும் என்பதுதான் நோக்கம். ஏன் அப்படின்னா காலங்காலமாக தலித் விரோத போக்கை அவங்க கடைபிடிச்சதுனால திராவிட கட்சிகள் வீழணும் அப்படின்னு நாம நினைச்சோம். அதுக்காக திராவிட கட்சிகளுக்கு மாற்று விஜய் கட்சி கிடையாது. இந்த சமூகத்துல புறையோடி இருக்கக்கூடிய ஜாதி ஒழிக்கப்படணும், தீண்டாமை ஒழிக்கப்படணும், சமத்துவம் மலரணும் அப்படின்னா ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நபரை, இயக்கங்களை, கட்சிகளை அதன் தலைமையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு மாற்றமா இருக்க முடியும் அப்படின்னு நான் வலுவா நம்புறேன். பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தொடங்கி இடைநிலை சமூகங்கள் இந்த நாட்டுல அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றவே முடியல. அதுக்கான போரை நம்ம தொடங்கணும்னு நம்ம கூட நிறைய நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, தொடக்க காலத்துல திராவிட கட்சிகள், திமுக போன்ற கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அந்த நேரத்துல தலித் அமைப்புகள் வலுவா இருந்திருக்கு. பல தொகுதிகள்ல 2வது இடம்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ இடையில என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு விஜய் வந்த மாதிரி அன்னைக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க. நடிகரான திரு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததால பெரும்பான்மையான பட்டியலின மக்கள் ரசிக கவர்ச்சியில அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. அவர் பின்னாடியும் போனாங்க. அதன் பிறகு ஜெயலலிதா, அந்த கவர்ச்சி அரசியல் தான் கடந்த காலங்கள் முழுக்க ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படி இல்லைன்னா ஒரு கட்சிக்குள்ள இல்லைன்னா திராவிட கட்சிகளுக்குள்ள தலித்துகள் இருந்தாங்க. இப்படிதான் நம்முடைய கடந்த கால அரசியலா இருந்திருக்கு. இப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய நூற்றாண்டை ஒட்டி தலித்துகளினுடைய அரசியல் எழுச்சி வளர்ந்துகிட்டே இருக்கும்போது இந்த காலகட்டத்துல ஒரு நடிகர் வந்துட்டார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டோம், இனிமே விஜய் தான். தலித் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தலித் கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இனிமே விஜய் தான் பேசுறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான அரசியல். ஒரு அரசியல் கட்சியா விஜய் கட்சி இருக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கு எந்த அரசியல் பயிற்சியும் முன் அனுபவமும் கிடையாது. ஒரு இயக்கத்திலிருந்து வேலை செய்து மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிய தாவேகா நிர்வாகிகள் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த கட்சியில. அரசியல் பயிற்சியே கிடையாது. இவ்வளவு ஏன் தாவேகாவை வழி நடத்துகிற விஜய் அவர்களுக்கே அந்த பயிற்சி கிடையாது. அடிமட்ட தொண்டன் என்ன சிந்திப்பான், அவனுக்கு என்ன தேவைன்னு இப்படி எதுவுமே அவருக்கு தெரியாது. பயிற்சி இல்லாத முதிர்ச்சியற்ற தன்மை தான் நாம 2 நாளா சட்டசபையில நடந்ததெல்லாம் பார்த்தோம், வேடிக்கை பார்த்தோம். சும்மா எழுதி கொடுத்து ஒரு ஷூட்டிங் போல டைலாக் பேசுறது இல்ல அரசியல். இது மிகப்பெரிய விஷயம். இங்க இருக்கிற யாருக்கும் அது புரியல. இன்னைக்கு சமூக வலைதளம் இருக்கிறதுனால நடக்கிறத, பேசுறத, உடை போடுறத எல்லாம் சோசியல் மீடியாவில் இன்னும் மிகைப்படுத்தப்பட்டு ரீல்ஸ் அரசியலா இங்கு மக்களுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையான சமூக பிரச்சனைகளை கையாள்வது என்பது இந்த அரசுக்கு சாத்தியமே கிடையாது. அதைத்தான் நான் 2 நாளா சட்டமன்றத்துல நடந்ததுல இருந்து நான் உணர்ந்த ஒரு விஷயமா பாக்குறேன். இந்த 2026 தேர்தல் முடிவுகள் என்பது ஜோடிக்கப்பட்டதா கூட இருக்கலாம், அல்லது கவர்ச்சியின் அடிப்படையில மக்கள் ஓட்டு போட்டிருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். தாவேகா ஆட்சி அமைச்சதுல பல விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு கட்சியை ஜனநாயகமா மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா அவங்க தூய்மையான அரசியலை செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நான் பார்த்தவரை திராவிட கட்சிகளோ, பிஜேபியோ, காங்கிரஸோ கடந்த காலங்கள்ல தான் ஆட்சி அமைப்பதற்கான எப்படியெல்லாம் அரசியல் அயோக்கியத்தனங்களை செய்யுமோ அது போல காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவது, கட்சிகளை உடைப்பது, இது போன்ற எல்லா விஷயங்களும் செய்கிற ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இன்னைக்கு இருக்கிற விஜய் கட்சியினுடைய தாவேகா இருக்கு. தாவேகா மாற்றம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பல கட்சிகள்ல அதிமுகவுல இருக்கிறவங்க, திமுகவுல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு தாவேகாவுல முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. எதிர்காலத்துல இன்னும் முக்கிய பொறுப்புகளை வரப்போறாங்க. பல கட்சிகள்ல தேர்தல்ல போட்டி போட வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் தான் தாவேகாவுல எம்எல்ஏவா வந்திருக்கிறாங்க. தாவேகாவுல இருக்கிற பெரும்பான்மையானவங்க அரசியல் குறித்தான பயிற்சியும் முன் அனுபவமும் இல்லாதவங்க தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஒரு நடிகர் என்பதற்காகவே மக்கள் ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தை தான் இந்த சமூகத்துல, இந்த தமிழ்நாட்டுல உருவாக்கும் அப்படின்னு நான்லாம் வலுவா நம்புறேன். இங்க இருக்கிற தலித் இளைஞர்களுக்கு எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, நீங்க எல்லாம் ஒரு கதாநாயகன் பின்னால ரசிகர் மனப்பான்மையில நிறைய பேரு தாவேகாவுல வந்துட்டீங்க. தாவேகாவும் ஆட்சிக்கு வந்துடுச்சு. தாவேகா அதை செய்யுது, இதை செய்யணும் இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசுறவங்க எல்லாரையும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தாவேகாவுல இருக்கிற ஒரு தலித்துக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா?
நீ ஓட்டு போட்ட அந்த தலித்தா இருக்கிறவன் என்னைக்காவது ஜாதி ஒழிப்புக்காக, தீண்டாமை பிரச்சனைகளுக்காக, விலைவாசி உயர்வுக்காக, உன்னுடைய பிரச்சனைக்காக, இடஒதுக்கீட்டுக்காக என்னைக்காவது பேசியிருப்பானா? ரோட்டுக்கு வந்து குரல் கொடுத்திருப்பானா? அதை பத்தி அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த அறிவு ஏதாவது அவனுக்கு இருக்கா? அவன் தலித் என்பதற்காகவே அவனுக்கு ஓட்டு போட முடியுமா? உங்க பகுதியில ஒரு கொள்கையை எடுத்து, ஒரு தத்துவத்தை எடுத்து, மக்களுக்கான நில பிரச்சனை அல்லது உன்னுடைய தீண்டாமை பிரச்சனைகளுக்காக, உன்னுடைய வறுமையை ஒழிப்பதற்காக, உன்னுடைய அரசியல் பொருளாதாரத்துக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, வேலை வாய்ப்புக்காக போராடிய இயக்கங்கள், தலித் இயக்கங்களை விட்டுட்டு நீ சினிமா கவர்ச்சியில அறியாமையில ஓட்டு போடுவிய நீ? இந்த சமுதாயத்துல பாதிக்கப்படுகிற மிகவும் ஏழ்மையா பொருளாதாரத்துல அடிபட்டு இருக்கிறது பட்டியலின மக்கள் தான். நாமளே இது போன்ற அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாமா? முதல்ல இது போல தலித் இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் ஒரு காரணம். அவங்க சரியா வேலை செய்யலங்கிறதான இதெல்லாம் காட்டுது. இனிமேலாவது தலித் இயக்கங்கள், கட்சிகள் பாடம் கத்துக்கணும். இந்த அரசியல் 2026 தேர்தல் பாடம் கத்துக்க வேண்டிய ஒரு தேர்தலா இருக்கு. இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவையா இருக்கு. தலித் இயக்கங்களும் இன்னும் உங்களுக்கு ரசிகர் பட்டாளத்தை தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்க இயக்கங்களும் உங்களுடைய கட்சிகளையும் நீங்க ரசிகர் பட்டாளத்தை தான் உருவாக்கி வச்சிருக்கீங்கன்றத நான் ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு சோசியல் மீடியாவும் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. ரசிக மனப்பான்மையில ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப இதையெல்லாம் உடைத்தெறிய வேண்டியது காலத்தின் கட்டாயமா இருக்கு. போலியான ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆட்சியை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். போலியான ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆட்சியை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறதா நான் பாக்குறேன். தற்போது ஆட்சிக்கு வந்தவர்களால மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுன்னு நான் வலுவா நினைக்கிறேன். ஏன்னா இயல்பான நடைமுறை அரசியல் என்பது வேறு, சினிமா அரசியல் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. நடைமுறை அரசியல்ங்கிறது வேறு. அதனால மக்கள் விழிப்போடு இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவையோ, இந்த நாட்டிற்கு என்ன தேவையோ அதை ஒட்டி தான் சிந்திக்கணும். சட்டமன்றத்துல நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிஞ்சதுல, ஒரு முதலமைச்சரா ஆட்சி வருவதற்கு முன்னாடி திரு விஜய் எந்தவித உழைப்பும் செலுத்தல. இதை யாரால மறுக்க முடியுமா? எந்தவித உழைப்பையும் செலுத்தாத திரு விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்க. இது மிகப்பெரிய ஆபத்துலதான் முடியும்னு யாராவது உணர்ந்தோமா? இப்ப நம்முடைய பிரச்சனைகளை நாம இனிமேதான் பேசணும். நம்ம பிரச்சனையை எவனும் பேச மாட்டான். இப்ப வேங்கை வயல்ல பிரச்சனை இருக்கு. ஆகாஷ் காவல்துறையினால காவல் நிலையத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கான். ஆகாஷோட உடல் வந்து மாசக்கணக்கத்துல அவங்க குடும்பத்தார் வாங்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? புதுதா வந்திருக்கக்கூடிய ஆட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் எப்படி நிறைவேற்ற போறீங்க? இப்படி 1008 கேள்விகள் எங்ககிட்ட இருக்கு. 1008 பிரச்சனை இருக்கு. எங்களுக்கான பிரச்சனைகளை உங்ககிட்ட நாங்க எடுத்துக்கிட்டு வருவோம். இதற்கெல்லாம் இந்த அரசு செவி சாய்த்தால் மட்டும்தான் குறைந்தபட்சம் ஒரு மாற்றம்னு நாங்க நினைக்க முடியும். இல்லைன்னா 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றுன்ற எண்ணம் தான் எங்களுக்கு உருவாகும். என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆட்சி செய்தவர்களை விட தாவேகா மோசமானவர்களா தான் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என் கணிப்பு உறுதியாகுது காலம் பதில் சொல்லும். என்னை பொறுத்தவரை எங்க பிரச்சனைகள் தீர்க்கப்படணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். இங்க இருக்கிற பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு நாங்க எல்லாம் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். நம்மோட பிரச்சனைங்கிறது வேற. உங்க ஆசைக்கு, உங்களுடைய சினிமா கவர்ச்சிக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க, சரி விடு. ஆனா உன் பிரச்சனையை இனிமேதான் நீங்க பார்க்கணும். இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அதனால இனி வரும் காலங்கள்ல நம்ம தலித் இளைஞர்கள் விழிப்போடு இருக்கணும். இந்த நேரத்துல நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி.